நம்ம 10வது படிக்கும் போது மண்ணெல்ல மாங்காடிக்கு போவோமே, அப்போ ஒண்ணு நான் கனவு பண்ணுவேன். அதே மாதிரி இல்ல இது மூஞ்சம். எஸ் சார். வணக்கம் சார். ஏண்டா பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டா பெரிய மன்மதன் நினைப்பா? இல்ல சார். ரோட்ல ஒரு பொண்ணு போக கூடாது அப்படிலாம் இல்ல சார். எங்க வேலை செய்யற? பேங்க்ல சார். அடடே பேங்க்லயா? ஆமா சார். எங்க கை கொடு. ஏண்டா சூதாடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன்? சொல்லிருக்கீங்க சார். ஆண்யா? இல்ல சார். போய் சொல்லாத. ஆனா சார். எவ்வளவு ஜெயிச்ச? 300 ரூபாய் தான் சார். 300 ரூபாயா? சார். எங்க கை கொடு. வேண்டாம் சார். வேண்டாம் சார். ஐயோ 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 கை. இந்த 4 பேர் பேர்ல எஃப்ஐஆர் போடு. நாளை கோர்ட்டு கொண்டு போகணும். கையடா. சாயந்திரம் பாருங்க, வா தண்ணி வச்சு பேசிக்கிறேன். அப்படியா? எங்க கை கொடு. காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறாரா? இருக்காரு. என்ன விஷயம்? என்ன தேடுறீங்க? உங்களை முந்தாடியில இருந்து 3 ரூபாய் திருடிட்டான் படுவாய். முடிச்சு எங்க இருக்கான்னு அலையறான் சார். இவனை தர்மடி அடிக்கல. என்ன சார் தப்பு? விடுங்க. நாம இவன் அடிச்சா புத்தி வராது. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அவனுக்கு முட்டிக்கு தட்டினா தானா புத்தி வரும். ஆட்டோ எதிர்த்து பேச தொலைச்சு விடும். தொலைச்சு உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லிருக்கேன், எட்டனா 1 ரூபாய்க்கு முடிச்சு உட்காத, அடிப்பட்டு சாகாதன்னு. இதெல்லாம் ஒரு குழப்படா. நான் என்னடா செய்யறது? நானும் அவங்க கூடாதுன்னு பாக்குறேன். இந்த முடிச்ச பார்த்துட்டா என்ன புறம்போக்கு? போனா போதுன்னு வண்டியில ஏத்திட்டு வந்தா ஏன் மடியில கை வைக்கிறியா? காசமாலும் கண்ணு முட. என்ன விஷயம்? சொன்ன கேள. நான் உனக்கு ஒன்று பிரசன்ட் பண்ண போறேன். இப்ப பாரு. சிட்டில எந்த பொண்ணுங்க வளையல் போட்டுக்கிறாங்க? இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். அப்படிங்களா? கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெக்கிறது கூட அவுட் ஆஃப் ஃபேஷன்.
நாம புள்ள பத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ஏமாந்ததானே? என்னங்க இது? நீதான் சொப்னா. உடம்பெல்லாம் குத்திக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா கரண்ட்னா கொஞ்சம் பயம். 1 2 3 4 கண்ணாட கண்ணு பொன்னாட பொண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் தங்குவா. என்னடா இதெல்லாம்? இந்த பொண்ணை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கா. நீ பிழைக்கிற பொழப்பு உன் யோகிதை எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாதுமா. என்னைக்கு நான் அந்த பொண்ணை மனசார நினைச்சனோ அன்னைக்கே உன் மகன் தெரிஞ்சிட்டாமா. உன் புள்ள தெரிஞ்சிட்டா உனக்கு சந்தோஷம் இல்லையாமா? இனிமே மயிலாப்பூர் அண்ணா நகருக்கும் வீட்டை மாத்த வேண்டிய அவசியம் இல்லம்மா. பாடறி இன்னைக்கு என் பொழப்பு நல்லபடியா நடக்கணும். யாரு வேணாலும் ஏன்டா நிலையிற? சும்மா இருடா. எவனோ ஐஸ்கிரீம் வச்சு விட்டு என் சீட்ல வச்சிருக்கான். யார்கிட்ட சொல்லிடாதே. கையில் வராதது பொண்ணு ஐஸ்கிரீம் எத்தனை விட்டு என்னடா கேட்கல? ஊடு போய் தரமாட்டாங்களா இருக்கு. மாட்டம் மாட்டம் மேடம், ஏங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? இது உங்க செயின் தானே? நேற்று சினிமா தியேட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. என் கையில கிடைச்சது. எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க. தேங்க்ஸ். சுந்தர்னு பேர் சொல்லிட்டு உங்க கழுத்துல போட்டுக்கோங்க. What do you mean? I mean, I love you, I want you, I want to marry you. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மேரேஜ் பத்தி இன்னும் திங்க் பண்ணல. திங்க் பண்ணி பாருங்க. லவ் பண்றது அவ்வளவு பெரிய பாவங்க. இது என்னங்க காலேஜ் படிக்கிற இந்த சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இத பாருங்க, ஐ லவ் யூ நான் முதல்ல சொல்றது உங்ககிட்ட தான். கடைசி வரைக்கும் சொல்ல போறது உங்ககிட்ட தான். இத பாருங்க, எனக்கு தோல்வியை தாங்கி பழக்கலங்க. நீங்க மட்டும் என்ன லவ் பண்ண சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த தண்ணில குச்சி செத்துருவேங்க. சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. நான் சொல்றது கேளுங்க. ஆமா, உங்க மனசுல என்ன அவ்வளவு ஒரு தொடர்கதை கமலஹாசன் நினைப்பா? போய் குதிங்களே. அப்படியா சொல்றீங்க? நான் குதிச்சிருவேங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. என்ன காப்பாத்துங்க. நான் சொல்றேங்க. இத பாருங்க. ஐயோ ஐயோ நான் விழுந்துட்டேங்க. உனக்குதான் நீச்சல் சரியா தெரியலையே, ஏன் குதிச்ச? நீங்க குதிச்சீங்க, உங்களை காப்பாத்தணும்னு தோணுச்சு. அதான். என்ன காப்பாத்தணும் உனக்கு ஏன் தோணுச்சு? அது வந்து
Going to analyze the topic called the youth today. ஐயோ இன்னைக்கு அழுவ வந்துடுச்சா? இன்னைக்கு அவ்வளவுதான். சரிடி, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? என்னது? ஒரு சமயம் பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் வாயேன். Why are you laughing? Swapna ஒரு ஜோக் சொல்லிச்சு சார். Sit down. Swapna, get out. Sorry sir. Please get out. போ சொல்லிட்டாரே, எங்க போறது? கெட் அவுட் ஆன் கெட் அவுட். எங்க அலமேலு ஆச்சு வீடு எங்க இருக்கு? அவங்க வீடு இல்ல. நீ யாருமா? பேரு சொப்னா, அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு. அவங்க இப்பதான் கோயிலுக்கு போறாங்க. இந்தாமா சாவி கொடுத்து போயிருக்காங்க, வேணா வீட்டை திறந்து போய் உட்காருமா. சரி இந்தாமா. யார் வீட்டுக்கு கார் வந்திருக்கு? உங்க வீட்டுக்கு தான். எங்க வீட்டுக்கா? உங்களுக்கு சொந்தக்கார பண்ணா பேரு கூட சொப்பனான்னு சொல்லுச்சு. நான் தான் சாவியை கொடுத்து வீட்டுக்குள்ள உட்கார சொன்னேன். சொப்பனாவா? யாரடி அவன் சொப்பனாங்க? ஹை யாருமா நீ? என்ன நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு கிண்டிக்கிட்டு இருக்க? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. ஆமா வாங்க. அட வாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க கூடாது பாருங்க. வீட்டுக்கு வரப்போற மருமகளா? ஆமாட்ட. சாப்பிடுங்க அத்தை. அட சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. நான் அப்புறம் வரேன். அத ஓடுறான் பாரு, அந்த பையனை எடுத்துட்டு. ஒண்ணுமில்ல, நம்ம லவர்ஸ் பார்க் இன்னைக்கு ரவுடிஸ் பார்க்கா இருக்கு. ஒரே கலாட்டாவா இருக்கு. வேற இடத்துக்கு போலாவா? ஆட்டோ டீ நேரம் வரையப்ப. இந்த ஆட்டோ வேணாங்க, அதுல போலாங்க. ஆட்டோ டீ நேரம் போப்பா. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஆட்டத்தை பாதியில நிறுத்த முடியாது. பாதியில நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சினி, நீ கண்டினியூ பண்ணிக்கோ. அவளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். ஏதாவது கசமுசனா சொல்லு, காலி பண்ணிடலாம். என்ன விஷயம்? உங்க பேரு சுந்தர், ஊரு காவலூர், இப்ப கேகே நகர்ல இருக்கீங்க. சிகரெட் ப்ளீஸ். வேண்டாம். கொடுத்தா வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு எடுத்துதான் பழக்கம் இல்ல? திருட்டு தொழிலை விட்டுடுங்க. இல்ல சொப்னா கூட சுத்துறதை விட்டுடுங்க. ஏன்னா அவ இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்தோட ஒரே பொண்ணு. விஸ்வநாத் வீட்டு வேலைக்காரனாயா நீ?